கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராம்ஜி சத்பால் கிராமத்துக்கு வெளியில இருக்கிற பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. சாகிறத பத்தி ஏன் பேசுற பீமாபாய்? வாழறத பத்தி பேசு. நான் என் பையன் பீம் முன்னாடியும் மொத்த குடும்பத்து முன்னாடியும் பீமாபாய் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பசங்களோட வீட்டுக்கு பேருந்து வசதி இல்லைன்னா அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. ராம்ஜியை விட்டுட்டு பீமாபாயால போக முடியாது. நான் உன்னை சாக விட மாட்டேன். இந்தா, நீ இதை தான் வாசிப்பனா இதையே வாசி. ஆனா அப்பா பேச்ச மதிக்கிறதா இருந்தா படிப்பை மட்டும் விட்டுறாத. அண்ணா வேணாம் அண்ணா, இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஒண்ணுனால இப்ப ஒண்ணு ஆக போறதில்ல. ஆமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னண்ணே? பொண்ணுகள்லாம் கேட்க ஆள் இல்லாதவங்களா? அவங்க பண்ற எல்லா அட்டகாசத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? வாழ்க்கைங்கிற பந்தயத்துல இந்த மாதிரி நிறைய போட்டி வரும். ஒவ்வொரு அடியிலையும் மக்கள் உன்னை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஏன்னா எல்லாரும் நீ ஜெயிச்சிருவேன்னு பொறாமப்படுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு முறையும் மருந்து போட்டுட்டு இருப்பியா? இல்லைன்னா வலியை பொறுத்துக்கிட்டு முன்னேறி போவியா? ஒருவேளை ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தா நான் போவேன். அட, ராம்ஜி சத்பால் உயிரை விடாம என்னையா பண்ணுவான்? அவன் பசங்களே பொண்ணு கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்துட்டானுங்க. அவன் தூக்கு போட்டு சாகல, தன்னோட கை கால்களை அவனே கட்டி போட்டுக்கிட்டு தன்னாலேயே அவன் செத்து போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை இருந்தா ஒருத்தன் இப்படி பண்ணிருப்பான். தான் பேச்சை யாருமே கேட்கலன்னு பாவம் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானே. பாவம் இப்படி ஆயிடுச்சே. என்னால அவனோட முகத்தெல்லாம் பார்க்க முடியாது. நீங்களே போங்க, உள்ள போங்க. பாவம் படுத்து தூங்குறாரு. அத்தை அத்தை கண்ணு தருங்க, இது அப்பா இல்ல. அம்மா நீங்க அழாதீங்க, அது அப்பாவே இல்ல. அம்மா பாருங்கம்மா, நல்லா பாருங்க. பாருங்கம்மா, அது நம்ம அப்பா இல்லம்மா. பாருங்கம்மா.
போங்க, வெளியில தேநீர் கடையில தான் அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. போங்க, 3 மடங்கு 4 மடங்கு பணம் தருவாங்க. அங்க கிடக்கிறது எங்க அப்பாவே இல்லை. சேட்டையா, நேற்று ராத்திரி போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போதையில் தான் ஆளை மாற்றி போட்டுட்டோன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் எப்பவும் பண்ண மாட்டாரு. எங்க அப்பா பலவீனமானவர் இல்ல. அவருக்கு அவங்க பசங்க மேல கோவம் இருந்தா கூட அவரு பேசி தீப்பாரு. அதே மாதிரி உள்ள செத்து கிடக்கிறவரும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல. அவர் முகத்துல இந்த துணி இருந்துச்சு. இந்த கைத்தால அவர் கழுத்தை கட்டியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு எங்களோட வீட்டை விட்டு வெளியில துரத்த வந்தவங்கள ஒருத்தர் தான் இங்க இறந்திருக்காரு. ஆமா, உங்களோட ஜாதி ஆள். இந்தாங்க அந்த துண்டு. இது உங்கள ஒருத்தரோட துண்டு தான் எனக்கு தெரியும். பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு யாருதுன்னு. உங்ககிட்ட இன்னும் கொஞ்சமாவது மனிதாபிமானம் ஒண்ணு இருந்ததுன்னா, உள்ள இறந்து கிடக்கிறாரு, பாவம் கொலை பண்ணப்பட்டிருக்காரு உங்கள ஒரு ஆளு. அவரை உங்கள ஒருத்தர் தான் கொண்டு இருக்கணும். அவருக்கு நீதி வாங்கி கொடுக்க பாருங்க. போலாம். ஏய் நில்லு, என்ன பண்ற? சேட்டையா, இது என்னோட துண்டு. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? திருட மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கறல்ல, அதை பார்த்தா தெரியாதவன் கூட இது ஓன் துண்டு தான் தெரிஞ்சுப்பான். இங்க பாரு, துண்டை வச்செல்லாம் ஒருத்தவனுக்கு தண்டனை கிடைக்குன்னா இந்த உலகத்துல தப்பு தண்டாவே நடக்காது. முட்டாள், வா இங்க இருந்து கிளம்பிடலாம். நேத்து ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு ரொம்ப தாமதமா வந்தீங்க. எங்க போயிருந்தீங்க? உன் அப்பங்கிட்டே கேள்வி கேட்குறியா? நீ கிளம்பு. வா மங்கேஷ். ஏய் பாஸ்கரம்மா, எங்க இருக்க? அத வரங்க. சொல்லுங்க. அந்த ராம்ஜி செத்துட்டான்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனா எல்லாரும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் செத்து கிடந்தது வேற ஆள்னு தெரிஞ்சுது. அந்த ராம்ஜி இருக்கிறா இல்ல செத்து போறான் நமக்கு என்னங்க? அந்த குடும்பமே சரியான கேடுகிட்ட குடும்பம். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க ஒரு வேலையா போனீங்கல்ல, அந்த வேலை முடிஞ்சதுங்களா? நான் பேசியிருக்கிறேன். 2 நாள்ல அவங்க சம்பந்தம் பேச வருவாங்க. இந்த தடவை நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்துருக்கேன். கேட்காமலேயே வரதட்சணை கொடுப்பாங்க. அந்த ராம்ஜி குடும்பத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகளை நம்ம பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி தான் சமாளிச்சு ஆகணுங்க. தெரியுமாடா, உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டோம். உங்க விருப்பப்படிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வரதட்சணை வேணுமா வேணாமாங்கிற முடிவை நானே எடுத்துக்கிறேன். நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. உனக்கு நான் யாருன்னு காட்டண்டா.
இனிமே கையை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கையை நீட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் இன்னும் சின்ன குழந்தை இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டீங்களா? நீங்க என்ன பண்ற? இது அவனுக்கு வீடு தானடா, அவனும் வருவான்ல. நான் வீட்டுக்கெல்லாம் வரல, வீட்டுக்கு வரவும் மாட்டேன். அண்ணியோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன். அத சொல்லிட்டு போக வந்தேன். அண்ணன் வந்தாருன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். நான் கிளம்புறேன். பாலாண்ணே, நான் என் அறைக்கே போயிடுறேன். நீங்க வெளியே இருந்து போட்டு போட்டுருங்க. அப்பா வீட்டுக்கு வந்து அவரா திறந்தாதான் நான் வெளியே வருவேன். நில்லு, உள்ள போக வேண்டாம். ஒருத்தரோட உயிரே போயிடுச்சு. ஆனா யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. பாஸ்கரோட அண்ணி இறந்து போனால யாராவது கவலைப்பட்டாங்களா? யாரும் கவலைப்படல. ஏன்னா காலங்காலமா இப்படித்தான் நடக்குது, இனிமேலும் இப்படித்தான் நடக்கும். யாரும் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. ஆனா இது தப்பு தானே? இதையெல்லாம் சட்டமா எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிடணும். யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். குற்றவாளி சின்னவனோ பெரியவனோ, பலவீனமானவனோ பலசாலியோ, யார் தப்பு பண்ணாலும் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். அநீதியால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. புத்தகத்தை வெளியிடுறதுனால என்ன நடக்க போகுது? அந்த புத்தகத்துல இருக்கிறத தான் எல்லாரும் பின்பற்றணும். அது புத்தகம் இல்லப்பா, சட்ட புத்தகம்னு சொல்லுவாங்க. ஆமா அப்பா ஐயா, அப்படிப்பட்ட சட்ட புத்தகத்தை எழுதியாகணும். அது எல்லாம் சரிப்பா, ஆனா அதுக்கு நேர்மையான ஆள் வேணுமே. அவ்வளவு நேர்மையா யார் எழுதுவா? ஐயா, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நேர்மையா அதை எழுதுவேன் ஐயா. எழுதுனா மட்டும் பத்தாது பீம், மக்கள் அதை மதிக்கணும். மக்கள் அதை மதிக்கணும்னா சட்டத்தை பார்த்து மக்கள் பயப்படணும். பயப்படக்கூடாது ஐயா, மரியாதை கொடுக்கணும். பயப்படாம எவனும் மதிக்க மாட்டான் பீம். என்ன கேட்டா அந்த புத்தகத்தை எல்லாரும் மதிக்கணும்னா பயமும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கணும். என்னப்பா ஆள் ஆளுக்கு விவாதம் பண்றீங்க? அத்தை, இந்த வீட்ல எப்ப பேச்சுவார்த்தை நடந்தாலும் கிடைக்கிற முடிவு கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கிராமத்துக்கு வெளியில ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குல்ல, அங்கதான் பணத்தை பார்த்தோம். தூங்குடா தூங்குடா. இங்க பாரு தருவா, இந்த உலகத்துல ஒரு அப்பனுக்கு உறுதுணையான நண்பன் அவன் புள்ளதான். ஆனா நீ என்கிட்ட கோபமாவே இருக்க. ஆனா நான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்கலப்பா. இங்க பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம அதை மறந்துட்டு நாம அன்பா இருக்கலாம்ல. அப்பா,
நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? ரொம்ப அனுபவிச்சிருக்கேன்பா. அப்படின்னா நீங்களும் அந்த தேநீர் கடைக்கார மாமாவும் சேர்ந்துதான் அந்த ஆளை கொன்னீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒத்துக்கோங்க. நீ என்ன உளர்ற? அப்பா, அன்னைக்கு நீங்களும் அந்த தேநீர் கடைக்கார மாமாவும் பேசினதை கேட்டேன். இந்த ஊர்க்காரங்க வேணா அந்த துண்டை கண்டுபிடிக்காம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சும் கூட நடிக்கலாம். ஆனா அந்த துண்டு தேநீர் கடை மாமாவோட துண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், என்ன கொழுப்பெடுத்து போச்சா? இங்க வேலைக்கு தின்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் கிடைக்குதுல்ல, அதான் கொழுப்பாயிடுச்சு. அப்ப சரி, நானே வீட்டை விட்டு வெளியே போறேன். வேலைக்கு சாப்பிட குடிக்க கிடைக்காதப்போ எனக்கா புரிய வரும். அப்ப நீங்க சரியானவர்னு எனக்கு புரிய வந்துச்சுன்னா நான் திரும்ப வரேன். ஆனா அப்போவும் நீங்க தப்பானவர் தானு எனக்கு தோணுச்சுன்னா நான் திரும்ப வரவே மாட்டேன். வேணா பாடுறா, இன்னும் நாளே நாள்ல திரும்ப வந்துடுவ. அவர் பீமாவை தான் தேடி போறேன், அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாரு. பீமா வந்துட்டான், ஆனா இவர் எங்க போனாருன்னு தெரியல. நானும் எங்க ஆசிரியர் ஐயாவும் ராம்ஜியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் அம்மா. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியலங்க ஐயா. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, ரொம்ப கவலையா இருக்கு. பீமாபாய், நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கிராமத்துல ரொம்ப நாளா ஒரு பழக்கம் இருக்கு. யாருடைய மரணத்தை பத்தியாவது தப்பான தகவல் வந்தா கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க. வேணும்னா பாருங்க, ராம்ஜி கண்டிப்பா வருவாரு. அப்படி எங்கதான் போனார்னு தெரியல. எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. அம்மா, ஆசிரியர் ஐயா, ஐயா, அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். ஆனா அம்மா சொன்ன கதை இப்போவும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை அப்பா திடீர்னு 10 நாள் வீட்டை விட்டு காணாம போயிட்டாராம். அப்பா எங்க போயிட்டாராம்? அப்பா படையில இருந்தாரு. அவர் பூனேல இருந்து வந்துகிட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஊர் வழியா வரும்போது கொஞ்சம் ஊர் மக்கள்லாம் பெரிய பிரச்சனையில இருந்திருக்காங்க. அப்ப அவங்களை எல்லாம் காப்பாத்த போயிட்டாராம். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாதாம். ஊர் மக்களுக்கும் தெரியாதாம், படையில இருந்தவங்களுக்கும் தெரியாதாம். அப்பா திரும்ப வந்ததும் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சான். இவன் சொல்றது உண்மைதாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணிருக்காரு. அப்படின்னா ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ? பிரச்சனை இருக்கிற ஏதாவது ஒரு மக்கள் அவரை சந்திச்சிருப்பாங்க. இவரு அவங்களுக்கு உதவி பண்றேன்னு கிளம்பி போயிருப்பாரு. அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் யார பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியோ குழந்தைங்கள பத்தியோ யார பத்தியுமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டாரு. அப்படி கூட இருக்கலாங்க. அண்ணி, உங்களை மாதிரி அண்ணி கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். உங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு தான் நான் இந்த பூஜையை பண்றேன். ஆனா பாருங்க அண்ணி, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருந்தும் உங்களுக்காக நான் நடத்துற இந்த பூஜையில உங்க கணவர், உங்க மாமியார், உங்க மாமனார் யாருமே வரல. உங்களுக்கு விரோதம் இல்லைனா நான் கலந்துக்கலாமா பாஸ்கர் ஐயா? பீமராவ், ஆனா உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா கண்டிப்பா இந்த பூஜை மட்டும் பத்தாது. அவங்களுக்கு கண்டிப்பா நீதியும் கிடைச்சாகணும். நாம போராடினா கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு அப்பா சொல்வாரு. எப்படி நீதி கிடைக்கும்? ஷூ கொடுத்தா போலீஸையே மாத்திரலாம். நம்ம கிட்ட சாட்சியும் இல்ல, ஆதாரமும் இல்ல. அப்புறம் நீதி எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். உங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களாவே குத்தத்தை ஒத்துப்பாங்க. ஆனா அதுக்கு விசாரணையோ இல்ல ஆதாரமோ தேவையே படாது. ஷூவை கொடுத்தாலும் காரியத்தை சாதிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் பீமாராவ்? நடக்கும். அது எப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
பீமா அப்பா, ஒரு தடவை நீங்க அந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணதை நான் மறந்தே போயிட்டேன். பீமா அதை ஞாபகப்படுத்தினதும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இருப்பீங்கன்னு இப்ப தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க ஐயா, என்ன சொல்றீங்க? அக்கா. ராம்ஜி ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க. நீங்க அவரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு அவரு? எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லுங்களேன். சேட்டையா, சேட்டையா, யோ, என்னாச்சியா? ஏன் இப்படி ஓடி வர்ற? ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? என்ன செய்தி? உங்ககிட்ட ஒரு ஆள் வேலை பார்த்தார்ல, அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கே. யாரு? அந்த ராம்ஜியா? பேரு சரியா தெரியல. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து போலீஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்காக போலீஸ் புரட்சிக்காரங்களை தேடுனாங்க. அப்ப எப்படியோ அந்த புரட்சிக்காரங்களை இந்த ஆளு சந்திச்சிருக்காரு. எல்லா புரட்சியாளர்களையும் இவர் தனியால பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இங்க வேலை பார்த்த அதே ஆளுங்கிறது உனக்கு உறுதியா தெரியுமா? ஆமா சேட்டையா, நான் சத்தியமா சொல்றேன். அப்ப அதிகாரிங்க அவரை தேடிக்கிட்டு இருப்பாங்களே. அக்கா, உங்க கணவர் ஒரு ரிட்டையர்டு சுபேதார். அவரை போலீஸால என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்ந்த பிறகு ராம்ஜி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடைக்கு ஒரு புரட்சியாளர் வந்தாரு. ராம்ஜிக்கும் அவருக்கும் வாக்குவாதமே நடந்துச்சு. அப்போ புரட்சியாளர் யாரெல்லாம் ஆங்கிலேயர்கள் கிட்ட வேலை பார்க்கறாங்களோ அவங்களும் தேச துரோகிகள் தான் சொன்னாரு. ஆனா ராம்ஜியோட வாதமே வேற. ஒருத்தர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் செய்யற முயற்சி கண்டிப்பா தப்பில்லைன்னு சொன்னாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரு கொஞ்சம் கவலையாத்தான் இருந்தாரு. அதனாலதான் புரட்சியாளர்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அவங்க கூட இவர் போயிட்டாரு. ராம்ஜி எப்பவுமே இப்படித்தான். அதனாலதான் அவர் மேல நான் இவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். என்னன்னு சொல்றது? ஐயா, நான் சாதாரண பொம்பளையா இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அது என்னோட கணவர் அடுத்தவங்களுக்காக உதவி பண்றதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பையனோட துணிச்சலை பார்க்கும் போதும் எனக்கு பெருமையா தான் இருக்கும். ஆனா ஒரு மனைவியோட அம்மாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது என்னை பத்தி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணுது. நீங்க சொல்றது நியாயம்தான். ராம்ஜி வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட கண்டிப்பா இதை பத்தி கேளுங்க. சரிக்கா, நான் வர்றேன். அப்பா எங்க இருக்காரு? தம்பி, நான் உங்க அம்மா கிட்ட உங்க அப்பாவை பத்தி சொல்றதுக்காகத்தான் இங்க. அது நான் உனக்கு சொல்றேன். நானே உங்க எல்லாருக்கும் சொல்றேனே. அப்பா அப்பா அடிக்கடி சொல்வார்ல, அதான் அது அது வந்து நான் கண்டிப்பா நிறைய சம்பாதிப்பேன், பசங்களை நல்லா பார்த்துப்பேன், படிக்க வைப்பேன். அதுக்காக தான் அவர் வியாபாரம் பண்றதுக்கு வெளியூருக்கு ரொம்ப தூரம் போயிருக்காரு. என்ன வியாபாரம் பண்ண போயிருக்காரு? அது வந்து அந்த மஞ்சுளாவோட கல்யாணம் இருந்ததுல்ல, அப்போ அவரு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வர வழியிலேயே கல்யாணம் நின்று போனது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல சேட்டையா அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப தூரமா வெளியூருக்கு போற ஒரு வேலை இருக்கு, உங்களால போக முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவர் ஒத்துக்கிட்டு போயிருக்காரு. அதை பத்தி தான் நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி முன்னாடியே எங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? ஏன் நீங்க எங்க கிட்ட சொல்லல? தப்பு நடந்து போச்சு. நான் முதல்லயே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, நான் நீங்க உங்களுக்கு என்ன நினைச்சீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா ஆளே உடைஞ்சு போயிட்டாங்க. எனக்கு கூட ராத்திரி எல்லாம் அதை யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் வலிச்சுது. சரிப்பா, மன்னிச்சிரு. நான் அவரு எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, அவர் எப்போ வருவாரு? அவரோட வேலை முடிச்சதும் அவரு வந்துடுவாரு. சரி, பரவாயில்ல. இதுக்கு மேல இந்த மாதிரி எழுத்துக்களா அவர் அனுப்பாதீங்க. சரிப்பா. சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? சேட்டையா, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி.
பீமா அப்பா நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் மறைச்சு வைக்கிறேன். ஏன் பீமா இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. வரும்போது நமக்கு எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. ஆனா அவர் இல்லாம நம்மளே எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை யோசிச்சாரா? அப்படியே போறதா இருந்தாலும் நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டுல போயிருக்கணும். அதுவும் சரிதான்ப்பா. அப்பா இல்லாமல் இங்கே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க வேண்டி இருக்கணும்னு தெரியலையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. பீமுக்காக மட்டும் எல்லாரை விடவும் அதிகமா வாங்கிட்டு வருவாரு. அது எப்படி பீமாவுக்கு மட்டும் நிறைய வாங்கிட்டு வருவாரு? எனக்கு தான் நிறைய வாங்கிட்டு வருவாரு. இல்ல, அப்பா இந்த தடவை அம்மாக்கு மாலை வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லம்மா? பொடி, நான் என்ன சின்ன பொண்ணா எனக்கு மாலை வாங்கிட்டு வரதுக்கு? ஏமா, அப்பாதான் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. நாம நம்மால முடிஞ்சா அம்மாவுக்காக ஒரு மாலை வாங்கிட்டு வர பட்ட சொல்லலாம். அதான் என் சின்ன மருமகனே சொல்லிட்டானே. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க, முதல்ல அவர் வரட்டும். பீம்ராவ், விளையாட போலாமா? ஆஹா, கண்டிப்பா வருவான். பீமா போ போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாலான, நீங்களும் விளையாட வாங்க. இல்லை இல்லை துருவா, அப்பா இல்லைல்ல, அதனால கூரையை நான் தான் தயார் பண்ணணும். அப்ப சரி, நானும் உங்க கூட உதவி பண்றேன். முடிச்சிட்டு நான் விளையாட போறேன். அப்படின்னா சரி பாலான, நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்றோம். இல்ல, அதுக்கப்புறம் இல்ல. விளையாட போலாம். வேணாம்ப்பா, நீங்கள் 2 பேர் போய் விளையாடுங்க. என் கூட உதவிக்கு தான் ஆனந்த் இருக்கான்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எவ்வளவு பெரிய சேட்டோட பையன். எங்க வீட்ல எல்லாம் வந்து வேலை பார்த்தா இந்த ஊருக்காரங்களா எங்களை விட்டு வைப்பாங்களா என்ன? இந்த கிராமத்துக்காரங்கள நான் பாத்துக்கிறேன். இந்த கிராமத்து ஆளுங்கள தெரிஞ்சுதான் ஆகணும் பாலான. அப்படி நடக்கணும்னா நகை கடைக்காரோட பையன் ஒரு ஏழை வீட்டு குடிசையில வேலை பார்க்கணும். அப்புறம் நீங்களும் என் வீட்டுக்கு வரணும். நீ எப்படி இருந்து இப்படி மாறினன்னு எனக்கு தெரியும் துருவா. உன்ன மாதிரியே ஒரு நாள் இந்த உலகமும் மாறும். எனக்கு அப்பவே முழு நம்பிக்கை வந்துருச்சு துருவா. உலகத்தை எல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம். இப்ப விளையாட போ. சரிம்மா. வா ஆனந்த், இந்த கைத்த பொடி வா. அப்பா இல்லாத வீட்ல பசங்க சீக்கிரமா பெரியவங்கள ஆயிடுறாங்க. அவங்களோட பொறுப்புகளை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அறத்துக்கான நேரம் இன்னும் வரல பீமா அப்பா. இவங்களுக்கு வழிகாட்ட நீங்க வேணும். அதனால சீக்கிரமா திரும்பி வாங்க. கங்கா, உங்க அம்மா மனசுல ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அது நினைச்சு நினைச்சே இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. துருவா, நீ விளையாடலாம்னு சொல்லி தானே இங்க கூட்டு வந்த. ஆனா எதுக்காக இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம்? ஏன்னா பள்ளிக்கூடம் லீவு, யாருமே இல்ல. நம்ம நட்பு இதே பள்ளிக்கூடத்துல தானே ஆரம்பமாச்சு. இதே பள்ளிக்கூடத்துல வச்சு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன? நான் சொல்ற விஷயம் உனக்கு கண்டிப்பா தப்பா தான் படும். ஆனா நான் வீட்டையும் அப்பாவையும் விட்டு வந்துட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. நீ பாலானன் கிட்ட சொல்லி என்னையும் அவர் கூட வாத்தியம் வாசிக்க கூட்டிட்டு போக சொல்லு. ஏன்னா இப்ப நான் இருக்கிறதுக்கு வீடுன்னு எதுவும் இல்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்ல. ஆனா நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு பாலான மாதிரியே வாத்தியம் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். துருவா,
நீ இப்படி வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ உங்க அப்பா கிட்ட பேசியிருக்கணும். இங்க பாரு துர்வா, இந்த பள்ளிக்கூடத்துல வச்சு நான் சொல்றேன், இது நீ படிக்க வேண்டிய வயசு. அது மட்டும் இல்ல, உங்க ஜாதி ஆளுங்கள்லாம் வாத்தியம் வாசிக்க வர மாட்டாங்க. பீம்ராவ், இந்த ஜாதி ஆளுங்க இந்த வேலை தான் செய்யணும்னு கடவுள் எதுவும் சொல்லல, மனுஷங்க தான் சொல்றாங்க. இந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நீ நினைச்சாலும் கூட தங்க வேலையெல்லாம் செய்யலாம். நான் நினைச்சாலும் வாத்தியம் வாசிக்க போலாம். நான் சொல்ல போறது ஒண்ணுதான், நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா பண்ணு. இல்ல ஒருவேளை நீ பண்ண வேணாம்னு நினைச்சினா பண்ண வேணாம். ஆனா நான் நினைச்சிருக்கிறது தான் நான் இனி செய்ய போறேன். பீமா, பீமா, நான் இப்ப கிளம்புறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, என் நண்பன் தான். இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறான்னே எனக்கு தெரியல. நான் அவனுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் என்னன்னு சொல்றது? என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணியோட முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. எங்க அண்ணி என்கிட்ட உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அநியாயமா என்ன கொன்னுட்டாங்களேன்னு சொல்ற மாதிரியே இருக்குது. பீமராவ், எங்க அன்னிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் உங்க வீட்டுக்கும் வர விரும்பல. என் துன்பத்தை புரிஞ்சுக்கிற யாருமே இந்த ஊர்ல இல்ல. உன்னை வெளியில தேடும்போது தான் நீங்க இருக்கிறது தெரிஞ்சது. நாம கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசலாம்ல? நீ சொல்லு பீமராவ், நான் என்ன பண்றது? என்னாச்சு? அதை நீங்க தான்மா சொல்லணும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னமோ ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. சேட்டையா அப்பா பத்தி சொல்லிட்டு போனதுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எதையும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? இங்க பாருங்க, அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கும் இருக்குது. ஏன்னா அவர் என் கூட பிறந்தவர். இப்படி தனியா உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட போறீங்களா நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி. என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. அவர் வியாபாரத்துக்கெல்லாம் போகல. அவரு மறைஞ்சிருந்து புரட்சியாளர்களுக்கு உதவி பண்றாரு. எல்லாரும் அப்பாவை நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் பசங்க முன்னாடி எதுவும் சொல்லல. ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதான். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. ஆமா அண்ணி, நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. இது பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீணா அவங்களும் கவலைப்படுவாங்கல்ல. ஆமா. நீங்க எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க? எங்க அண்ணன் நல்லா படிச்சவர், ராணுவத்துல வேலை பார்த்தவர். அவருக்கு ஒண்ணு ஆகாதண்ணே. அண்ணன் சீக்கிரமா வந்துருவார். நீங்க ஏன் இப்படி வருத்தப்படுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்களும் ஒன்றும் தப்பாலாம் பண்ணி இல்லையே. நீங்க பசங்கள்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னு தானே இப்படி அண்ணனை பத்தின உண்மையை நீங்க அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே அப்படி பண்ணீங்க. எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நம்ம பீமா விளையாட போயிருக்கான். கிட்டத்தட்ட ரொம்ப நாளா நம்ம குடும்பமும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தானே இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் போதும், இனிமே வேண்டாம் அண்ணி. அதோட
நீங்க இப்படி அண்ணனை நினைச்சு கவலைப்படுறீங்கல்ல, அது கூட அவசியம் இல்லை. எங்க அண்ணன் எந்த தப்பான காரியமும் பண்ணதில்லை, இனி பண்ணவும் மாட்டாரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதா எங்க அண்ணன் குணமே. அது ஒண்ணும் தப்பான குணம் இல்லைல்ல. அவர் வர நாள் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. ஆனா பீமராவ், இது தப்பான விஷயமாச்சே. என்னோட சுய விருப்பத்தின் தான் வெள்ளத்தாள்ல எங்க அண்ணனுக்கு கை நாட்டு வச்சு கொடுத்தேன். அதுக்கு பதிலா எங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சு உங்க வீட்டு ஆளுங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு கேட்டேன். இப்ப திரும்ப அந்த காகிதத்தை கேட்டா தப்பான விஷயம் ஆயிடுமே. ஆனா உங்க அண்ணன் உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணதை தடுக்கவே இல்லையே. தெரியலையே. ஆனா திரும்ப எங்க அண்ணங்கிட்ட போய் அந்த காகிதத்தை கேட்டா நான் கெட்டவன் ஆயிடுவனே. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கெட்டவனா இருங்களேன். எங்க அத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மையை நாம வெளிக்கொண்டு வர்றதுக்காக நம்ம பொய்யோட உதவி கேட்கறதுக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையை நாம வெளிக்கொண்டு வராத வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வரப்போறது இல்லை. உங்க அன்னைக்கு நீதி கிடைக்கலன்னு வாழ்நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே நான் செய்யறேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? காலங்காத்தாலே வந்து நீ என்னன்னா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என் கூட வாத்தியம் வாசிக்க வர போறியா? மேல் ஜாதிக்காரங்க இது வரைக்கும் யாராவது வாத்தியம் வாசிக்க வந்து பார்த்திருக்கியா? உன் அப்பா உன் கையை காலை உடச்சிருவாரு. நான் எங்க வீட்டை விட்டுட்டு இப்ப வந்துட்டேன். இப்ப நான் ஒரு தனி மனுஷன். என் விருப்பப்படி பண்ணுவேன். எங்க அப்பாவோட உதவி இல்லாமையே என்னால சாதிக்க முடியும். நான் இந்த உலகத்துக்கு காட்ட போறேன். இப்ப அதான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்ல பாலான, ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கும் உங்களை மாதிரி வாத்தியம் வாசிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. துர்வா, நீ பீமா கூட விளையாட தானே போன. திடீர்னு ஏன் வந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஹா, இந்த வார்த்தை போய் உன்னை எப்படி திடீர்னு பிடிச்சது? இது பேயலாம் இல்ல ஆனந்த். எனக்கு வாத்தியம் வாசிக்கணும்னு ஆசை. இப்ப நான் வாசிச்சே ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கேன். எங்க அப்பாவோட எந்த உதவியும் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியும் நான் காட்ட போறேன். பீமா கிட்டயும் நான் இதை தான் சொல்ல போனேன். ஆனா அவனும் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அதுக்குள்ள அங்க அந்த அந்த பாஸ்கர் ஐயா வந்துட்டாரு. அதான் நான் அங்க இருந்து வந்துட்டேன். பாஸ்கர் ஐயாவா? என்ன வாத்தியம் வாசிக்க கூட்டிட்டு போக சொல்லி உன் பாலான கிட்ட கொஞ்சம் சொல்ல. ஆனா பாஸ்கர் ஐயா பீமா பார்க்க எதுக்கு வந்தாரு? தெரியாது. நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஏதோ கேக்குற. நீ பாஸ்கர் ஐயா பத்தி கேட்டுட்டு இருக்க. பாஸ்கர் ஐயா எதுக்கு பீமா பார்க்க போனாரு? எனக்கு தெரிஞ்சு பாஸ்கர் ஐயாவுக்கு அவங்க அண்ணன் காகிதத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பாஸ்கர் ஐயாவோட அண்ணன் பேராசக்காரர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பேராசக்காரங்க அவங்க கிட்ட இருக்க எந்த பொருளையும் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ எப்பவும் யாருக்கும் தரவே மாட்டாங்க. அதுலயும் பாஸ்கர் ஐயா அந்த காகிதத்துல கைலாட்டு வச்சு அவரோட சொத்து எல்லாமே இனிமேல் அவரோட அண்ணனுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பாஸ்கர் ஐயாவுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் இனி அவருக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு. இனி அவர் என்ன வந்தாலும் சரி அந்த காகிதத்தை கொடுக்கவே மாட்டாரு. சொத்தையெல்லாம் அவரோட பேருக்கு மாத்துறதுக்காக முழு முயற்சியும் பண்ணுவாரு. ஆனா இதனால பாஸ்கரோட அன்னைக்கு எப்படி நீதி கிடைக்கும்? பாஸ்கர் ஐயாவோட அம்மாவும் அப்பாவும் பேராசக்காரங்க. அவங்க அண்ணனும் அப்படிதான். அந்த ஒரு காகிதத்தினால 3 பேருக்குள்ளேயும் போட்டி வரும். அந்த பிரச்சனையை பயன்படுத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்துடலாம். பீமானி சில நேரங்கள்ல ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைங்கள்லாம் பேசுற. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம் பீம், எனக்கும் சில நேரத்தில் நீ பேசுறது உண்மையிலேயே புரியவே மாட்டேங்குது. பொறுமையா இருங்க. நேரம் வரும்போது நீங்களாவே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க.
பாஸ்கர் ஐயாவோட அன்னைக்கு நீதி கிடைக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா கிடைக்கும்.